அண்மை செய்தி. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு இதுவரை 10 பேர் கனமழையால் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆந்திராவில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். தற்போது கடந்த 2 நாட்களாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது அங்கு வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்பதற்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். ஆந்திர மாநிலத்தில் உள்ள தாடேப்பள்ளியில் உள்ள பேரிடர் மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் இன்று பேரிடர் ஆணைய மற்றும் அமைச்சரான அனிதா நேரடியாக பார்வையிட்டார். மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் 294 கிராமங்களைச் சேர்ந்த 13,227 பேர் அவர்கள் மீட்கப்பட்டு மையங்களுக்கு, அது மறுவாழ்வு மையங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதால் அவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும், தயார் நிலையில் 5க்கும் மேற்பட்ட படகுகளும் ஒரு ஹெலிகாப்டரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த மழையின் காரணமாக வீடுகளில் இருந்து 10 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக முதல்வர் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கனமழையில் மறுவாழ்வு மையங்களுக்கு உடனடியாக சேரும்படி தாழ்வான பகுதியில் உள்ள மக்களுக்கு ஆங்காங்கே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.